கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் யோபுவின் புஸ்தகத்துக்கு நேராக உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கலாம். யோபு பிரீத்தரமாக இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கலும் என் வாதை கடினமானது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு தவிப்பாகும். பணம் இருந்தாலும் தவிப்பு, சுகம் இருந்தாலும் தவிப்பு, நமக்கு என்ன இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தவிப்பில்லாத மனுஷனும் இல்லை, ஒரு மனுஷியும் இல்லை. ஏதோ இடத்துல ஒரு தவிப்பு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேதனை, ஏதோ இடத்துல ஒரு பாரம். அல்லேலூயா. இது யாராலையும் சொந்தமாக தீர்க்க முடியாது. வேறொரு மனிதர்களினால் இந்த தவிப்பை தீர்க்க முடியாது. யாராலையும் இப்படி உள்ள தவிப்பை தீர்க்கவே முடியாது. இங்கே யோபுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும், நிறைய செய்திகள் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க. அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. தன்னுடைய பிள்ளைகளுடைய மரணம், அவருடைய ஆஸ்திகள் பெய்விட்டது, அவர் பெரிய ஒரு வியாதி உள்ளவனாய் மாறிவிட்டார், அவருடைய மனைவி வெறுக்கத்தக்க ஒரு சூழ்நிலை, கூட ஃப்ரெண்ட்ஸுகள் வந்திருக்கிறாங்க, அவர்களும் யோபுக்கு ஒரு கனம் கொடுக்காதபடி அவர்களும் யோபுக்கு ஒரு முள்ளா இருக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். சில வேளையில் நம்முடைய ஆஸ்திகள் பெய்யிடலாம், நாம் நினைக்கிற கணவன் பெய்யிடலாம், நாம் நினைக்கிற பிள்ளைகள் பெய்யிடலாம், நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற மனைவி பெய்யிடலாம். எதெல்லாமோ நமக்கு தந்திருந்தாலும் அது ஒன்றும் நமக்கு கைகூடி ஒன்றும் வராது, அதெல்லாம் பெய்யிடும். அப்போ அந்த நாட்களில் நமக்கு நிறைய தவிப்புகளாக்கு நம்முடைய வாழ்க்கையில். ஒரு மனுஷனுக்கு ஒரு தவிப்பு இல்லைன்னு சொன்னால் அவன் மனுஷனே கிடையாது. நான் எல்லாத்திலும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், எல்லாத்திலும் சமாதானமாக இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் நம்ம மனுஷனும் இல்லை, மனுஷியும் கிடையாது. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு தவிப்பு உண்டு. ஒரு மனுஷனுக்கு அந்த தவிப்பு ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னு சொன்னா அவன் சுயமா வாழுவான், சுயமா ஜீவிப்பான். அநேக வாலிப பிள்ளைகளாலும் சரி, சிலருக்கு தவிப்பு உண்டு, மனைவி இழந்த தவிப்பு. ஆனால் அவங்களுக்கு புரியல. புருஷனை இழந்த தவிப்பு அவங்களுக்கு புரியல. உங்க வாழ்க்கையில என்ன தவிப்பில் இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தால் தெரியும். அல்லேலூயா. அப்ப இவர் சொல்லுகிறது, தவிப்பை பார்க்கலும் என் வாதை கடினமானது. நமக்கு ஒரு வீழ்ச்சி, சோதனை வரும்போது, நமக்கு ஒரு வீழ்ச்சி வரும்போதுதான் சாத்தான் நம்மளை தீண்ட தொடங்குவான். நமக்கு ஒரு பலத்த ஆபத்து வருதுன்னு சொன்னாலே சாத்தான் நம்மளை தீண்ட தொடங்குவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதிலே நீங்கள் பூரணமாய் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கவனமாய் கடந்து செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம் தினம் தினம் ஒவ்வொரு மனுஷனும் தவிப்பில தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு மனுஷியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம், மற்றவங்களுக்கு பிஸ்கி பிராண்டி கிடைக்கும் தவிப்பு எடுக்க வேண்டிய தேவை இல்லை. உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு தவிப்பு தான். உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு துக்கம்தான். உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு பாரம், வேதனைகள் உண்டு. அந்த தவிப்பின் மத்தியில கர்த்தர் கூட இருப்பார். எத்தனை புரிகிறது? ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தவிப்பில் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் கண்ணீரோட இருதயம் நொறுங்கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் இருதயம் பரவசத்தோடு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் வாழ வேண்டாம் என்று சொல்லி முடிவெடுப்பீங்க, இனி வாழவே வேண்டாம்,
இதுக்கு மேல் ஒரு தவிப்பு தாங்க முடியாது, இதுக்கு மேல் ஒரு பிரச்சனை தாங்க முடியாது, போதும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு சில முடிவெடுக்கிறது உண்டு. அப்படி யாரும் அங்க எடுத்திருக்கிறீங்களா? பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அங்க கொஞ்சம் பேர் தான் மக்கள், அங்க நிறைய பேர் சொல்றாங்க எங்களை வாழ வேண்டாம் பாஸ்டர்னு சொல்லி. அல்லேலூயா. என்னுடைய கணக்கில் 6 கை பொங்கியாச்சு. ஆமே. பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். சின்ன பிள்ளைகள் முதல்ல ஏன் கடினமான தவிப்பு, கடினமான வேதனை, கடினமான பாரம், கடினமான நெருக்கம், கடினமான கஷ்டம் இந்த கிறிஸ்தவத்துக்குள் இருந்து இவ்வளவு நெருக்கப்பட வேண்டுமா என்று சொல்லி அநேகருடைய கேள்வியாக்கம், அநேகருடைய கேள்வியாக்கம். அல்லேலூயா. அப்ப யோபுடைய வாழ்க்கையில அந்த தவிப்பு வரும்போது அவர் நினைக்கிறது, மனைவியை பார்த்து ஒரு முறை சொன்னது, நிறைய நன்மைகளை நாம் அனுபவித்திருக்கிறோம் தேவனிடத்திலிருந்து, தீமைகள் அனுபவிக்க வேண்டாமா? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உனக்கு பரலோக ராஜ்யம் போக வேண்டுமானால் நீங்கள் தீமை அனுபவிக்க வேண்டும், நன்மையும் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. தீமை அனுபவிக்காம ஒரு நன்மை வராது, நன்மை வந்தால் கண்டிப்பா ஒரு தீமை வந்துத்தானால் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். வைசலா. சில வேளை இந்த நாளிலே நமக்கு ஒரு தீமை இல்லாத போல் இருந்தாலும், சில வேளையில இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு நன்மை என்று இருந்தாலும், நீங்கள் தீமை அனுபவிக்காம ஒருவரும் பரலோகம் போக முடியாது. பிரைஸலா பிரைஸலா. தீமை முகாந்திரம் தான் பரலோகம் திறக்குமே தவிர நன்மை முகாந்திரம் யாருக்கும் பரலோகம் திறப்பது கிடையாது. எந்த மனுஷனுக்கு தீமையின் வழியை கடந்து போறானோ, எந்த மனுஷி தீமையின் வழியை கடந்து போறாங்களோ அவர்களுக்காகத்தான் பரலோகம் திறக்கும் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப ஒரு தவிப்பு வரும்னே தெரியாது, எப்ப ஒரு பிரச்சனை வரும்னே தெரியாது. அந்த தவிப்பு வரும்போது அவனை உருவாக்குவதற்காக, அந்த தவிப்பு வரும்போது அவளை உருவாக்குவதற்காக இந்த தவிப்பிலே தேவ பிள்ளைகள் ஆண்டவரோடு சார்ந்து நின்றா நிச்சயம் அவர்கள் உருவாக்கப்படுவார்கள். உருவாக்கப்பட்ட பின்பு கர்த்தர் நியமித்த ஜீவ கிரீடத்தை அந்த தவிப்பில் முகாந்திரம் கொடுப்பதற்கு அநேகருக்கு தேவன் ஒரு பெரிய தவிப்பை வைத்திருந்தால் அதை எடுத்து மாற்ற வேண்டாம். அந்த தவிப்பு உனக்கு தேவை என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல். அல்லேலூயா. இந்த தவிப்பு மாத்திரமல்ல, சில வீடுகள்ல துக்கம் பிசாசினால தவிப்போட சிலரால் வருகின்ற குத்து வார்த்தைகள், சிலரால் வருகின்ற உடைக்கப்படுகிற அனுபவங்கள், சிலரால் வருகின்ற வேதனைகள் 24 மணிக்குள்ளும் அநேகருடைய வாழ்க்கையில வேதனை அன்றி வேற ஒண்ணுமே காண முடியாது. வேதனை வேதனை குத்து தவிப்பு இப்படித்தான் கடந்து போவதை பார்க்க முடியும். வைசலா. ஒரு வேலை இடத்துல தவிப்பு, வீட்டுல தவிப்பு, சொந்தங்கள்ல தவிப்பு, பக்கத்துல தவிப்பு, போற வார இடங்கள் எல்லாம் உன் வாழ்க்கை தவிப்பானால் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த தவிப்பு உன்னை உருவாக்குறதே தவிர வேற ஒன்றும் இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுற. கரங்களை தட்டி அந்த பிசாசன் கிரியை அழியட்டும், வார்த்தைகள் வெளிப்படட்டும், வார்த்தையை தடை பண்ண அந்தகார சக்திகள் சபை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு மனதின் ஆவி எங்க சபைக்குள் உண்டாகட்டும். சண்டைகள், வழக்குகள், குடும்பத்தில் கிடக்கிற போராட்டங்கள், மனந்திரும்பாத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் மனந்திரும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு அந்த வார்த்தையை கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகாருடைய வாழ்க்கையில ஒரு தவிப்பு வந்தது, பயங்கரமான தவிப்பு. அவள் பிரெக்னண்டா இருக்கும் போதே சாராளு கிட்ட சண்டையினால சாராளுடைய கோபம் தாங்க முடியாதபடி அவள் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டாள். தவிப்பு, வனாந்தரத்திலே அலைகிறாள். அல்லேலூயா. கைசலாம். வனாந்தரத்திலே அலைந்து தூதன் சொல்லி அவளுடைய கையின் கீழ் அடங்கி என்று சொன்ன போது அவள் வந்து அவளுடைய மனைவியாகிய சாராளிடத்திலே ஆகார் அடங்கி இருந்தாள். பின்பு அவளுக்கு ஒரு பிள்ளை கர்த்தர் செல்வத்தை கொடுத்தார், இஸ்மவேலை கொடுத்தார். அந்த இஸ்மவேலை கொடுத்து
பின்பு ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கையும் கொடுத்தார். வீட்டுல தவிப்பு. இஸ்மவேலினால ஈசாக்கு பிரச்சனை. அப்ப வீட்டுக்குள்ள தவிப்பு. சில குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ள தவிப்பு, சகோதரிமாருக்குள்ள தவிப்பு. ஆண்டவரை அறியாத சில சகோதரிமார்கள் ஆண்டவரை அறிந்த சகோதரி குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரை அறியாத அண்ணன் தம்பிகள் சிலர் அண்ணனை குறித்தோ தம்பியை குறித்தோ குற்றம் சொல்லி அவங்களை எப்பொழுதுமே தவிப்பில் ஆக்கிறதா வேலை. ஏதாவது ஒரு தவிப்பு, ஏதாவது ஒரு வேதனையில் ஆக்கிறதான் சிலருடைய வேலை. சில பிள்ளைகள் உண்டு, பெற்றோருக்கு எப்பொழுதும் தவிப்பை கொடுத்துட்டே இருப்பாங்க. பெற்றோர் என்ன நேசித்தாலும், பெற்றோர் என்ன அன்பு வைத்தாலும், அவனை உருவாக்க பார்த்தாலும், எப்படியெல்லாம் செய்ய பார்த்தாலும், சில பிள்ளைகள் பெற்றோருக்கும் நிறைய தவிப்பைத்தான் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்படி நாம் யாருக்கும் யாரையும் தவிப்பு கொடுக்க கூடாது. நாம் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நாம் பூமியில பிறந்திருக்கிறது மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மை பிறக்க வச்சிருக்கிறார், வேற ஒண்ணுக்குமே இல்லை. அல்லேலூயா. அப்ப நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த தவிப்பில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, ஆண்டவரே எனக்கு நிறைய தவிப்பு இருக்கிறது, எனக்கு நிறைய வேதனை இருக்கிறது, நிறைய எனக்கு பாரம் இருக்கிறது, எனக்கு வெளியில சொல்ல முடியாத பயங்கரமான பிரச்சனை இருக்கிறது. அதன் மத்தியிலே இதை நான் பொறுப்பெடுக்காமல் என் தவிப்பை மறந்துவிட்டு நன்மை செய்வதற்கு உங்களுடைய கைகளை நீட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தவிப்பு மாறும். சில வீட்டுல நல்ல சமாதானம் இருக்கும், தவிப்பெல்லாம் வீட்டுல மாறும். மனைவி கனி கொடுக்கிறதுனால தவிப்பு புருஷனுக்கு மாறும். புருஷன் மனைவிக்கு கனி கொடுக்கிறதுனால அந்த தவிப்பு வீட்டுல வரும்போது மாற்றுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஆறுதல் கிடைக்கும். சில வீட்டுல பிள்ளைகளுடைய சுபாவத்தினால தவிப்பு மாறும். சிலவங்க சொல்லுவாங்க, மனைவியை பார்த்து நான் இருக்கிறேன் உனக்கு என்ன தவிப்புன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. புருஷன் கேட்பாரு, உனக்கு என்ன தவிப்பு, நான் இருக்கேன் இல்லன்னு கேட்பாரு. உங்களை யார கொண்டும் ஒரு மனுஷனுடைய தவிப்பை தீர்க்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனைவியினாலேயோ புருஷனாலேயோ பிள்ளையினாலோ யாராலும் ஒரு மனுஷனுடைய தவிப்பை தீர்க்க முடியாது. ஏன்னு சொன்னா, வெளியரங்கமா ஓகே ஓகே நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம், உள்ளரங்கமா தவிப்பு உண்டாகும். பேசலாம். அல்லேலூயா. வெளியரங்கமா பரவாயில்ல நீ சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்னு சொல்லுவோம், ஆனா உள்ளரங்கமாய் தவிப்பு இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான தவிப்பு. அந்த தவிப்பை சரி பண்ண வேண்டுமானால் கர்த்தராகிய ஆண்டவர் மாத்திரம் அவங்க வாழ்க்கையில வேணும். அவர் இருந்தால் மாத்திரம் தான் அந்த தவிப்பை மாற்றி உன்னை நடத்த வேண்டிய வழியில நடத்த முடியும் என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா. இந்த தவிப்பு என்பது மரணம் வர தொடர்கிறதாக. இன்றைக்கு நாளைக்கு தீருகிறது கிடையாது. அப்படின்னு சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையா பாஸ்டர்? அல்லேலூயா. நாங்கள் பிரச்சனை தீர்ந்து சமாதானமாகும் சபைக்கு வந்திருக்கிறது. நாங்க தவிப்பில்லாம நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி சபைக்கு வந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளை, கர்த்தர் சொல்லுங்க, தவிப்பில்லை பரலோக ராஜ்யம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த தவிப்பை எல்லாவித பிரச்சனைகளையும் பினிஷ் பண்ணது கடைசியா இயேசு பினிஷ் பண்ணது. அப்படி கர்த்தர் நம்மை ஒரு 24 மணிக்கோ ஒரு நாள் வாழுகிற வாழ்க்கையிலே நமக்கு எங்கெல்லாம் அழுகை உண்டோ, எங்கெல்லாம் பிரச்சனை உண்டோ, எங்கெல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கிறதோ, எங்கெல்லாம் போராட்டம் உண்டோ, எங்கெல்லாம் வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கிறோமோ அந்த இடங்களில் எல்லா தவிப்புகளையும் தேவ சமூகத்தில் வைத்தா அவர் மாத்திரம்தான் அந்த நாள் நிம்மதி தர முடியும். மறுநாள் பின்னும் வருமே. இன்றைக்கு நைட்ல ஒரு கிளியர் ஆயிடுச்சு. அப்ப நாளை தொடங்கும் போது நாளைக்கும் தவிப்பு வரும். அது ஏன் மாற மாட்டேங்குது? அது ஏன் பினிஷ்? எல்லா கேள்வி ஏன் இந்த பிரச்சனை? ஏன் என் வீட்டுல போராட்டம்? ஏன் என் வீட்டுல தவிப்பு? ஏன் எனக்கு இந்த கடபாரம்? ஏன் எனக்கு நிந்த? ஏன் எனக்கு அவமானம்? ஏன் எனக்கு வேலையில பிரச்சனை? நிறைய பிரச்சனை. இது எல்லாத்தையும் அரித்து கூட்டி கர்த்தருடைய வாழ்வதற்குத்தான் கர்த்தர் தவிப்புகளை ஒவ்வொரு வீட்டுகளிலும் வைத்திருக்கிறார். அதை புரிந்த பிள்ளைகள் கரத்தை தட்டி, ஆண்டவரே இந்த தவிப்பு, இந்த கண்ணி என்னை பரலோகம் சேர்க்கும் வர எனக்கு தேவை என்று சொல்லி யார் யார் கேட்டு பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த தவிப்பு ஜீவ கிரீடத்தை உனக்கு தந்து உன்னை செவையான வழியிலே நடத்துவதற்கு இந்த தவிப்பை கர்த்தர் உனக்காய் யூஸ் பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கு. அல்லேலூயா.
பயங்கரமான தவிப்பு. சூர் வனாந்தரத்தில் அந்த மனுஷி அகப்பட்டு, அந்த பிள்ளை தண்ணி தீர்ந்து சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் சொல்லி ஒரு சின்ன செடிக்குள்ளே பெயர்ந்து கதறி அழுதினாள். கதறி அழுதாள். சில இடத்துல வீட்டுல கதறுகிற சத்தம், சில குடும்பத்தில் பெட்ரூமில் அழுகிற சத்தம், சில வீட்டுல பாத்ரூமில் அழுகிற சத்தம், சில இடத்துல வேலை ஸ்தலத்தில் அழுகிற சத்தம், சில இடத்துல வெளியில் அழுகிற சத்தம், சில இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கும் போதே மூச்சு விட்டு அழுகிற சத்தம் கேட்கிறது என்று கர்த்தர் சபையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பல சத்தம். எப்படி நான் வாழ போறேன், எப்படி நான் ஜீவிக்க போறேன், எனக்கு ஜீவிக்கவே தெரியல, எனக்கு வாழவே தெரியல. எத்தனை ஜெபித்தாலும் எனக்கு துக்கம், எத்தனை ஜெபித்தாலும் எனக்கு பாரம், எத்தனை நான் தேவ சமூகத்தில் ஓடினாலும் எனக்கு நிம்மதி இல்லாத பாரம் உங்க வாழ்க்கையிலே உண்டென்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பக்கமாய் கர்த்தர் ஒரு ஊற்றை உனக்கு திறக்க போறார். ஒரு பக்கமாய் உனக்கு ஒரு ஊற்றை திறக்க போறார். உன் துக்கத்துக்கு பதிலாக, உன் பிரச்சனைக்கு பதிலாக, உன் வேதனைக்கு பதிலாக, உன் பாரத்துக்கு பதிலாக, ஆகாருடைய வேதனைக்கு பதிலாக ஒரு ஊற்றை திறந்து இந்நாள் வரை அடைக்காமல் வைத்திருக்கிற ஆண்டவர் உனக்கு நேராய் ஒரு நல்ல ஊற்றை திறந்தார். அது ஒருபோதும் அடையாது. நீ அந்த துக்கத்தின் வழி, வேதனை வழி கடைசி வரை போவாயானால் அந்த ஊற்று உனக்காய் திறக்கப்பட்ட மரண பரியந்தம் அந்த ஆசீர்வாதம் உன்னோடு பின் செல்லும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை விடக்கூடாது. நீ முன்னேறிட்டே இருக்கணும். தேவ சபையோடு நின்று நீ முன்னேற வேண்டும். தேவ சபையோடு நின்று எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வேண்டும். தேவ சபையோடு நின்று பிராக்டிஸ் பண்ணி நீ போகும்போது உனக்கு தெரியும், எதையும் ஜெயிப்பதற்கு பரலோகத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை எனக்கு உண்டு என்பதை நீ புரிந்து கொள்வாய். அதை எப்போது நீ அந்த ஒத்தாசையை நீ புரிந்து கொண்டு அந்த ஒத்தாசைக்குள்ளே நீ சேர்ந்து போறாயோ, உனக்கு தவிப்பு வருகிற வேளையிலே மனைவியோடு, பிள்ளையோடு, ஹஸ்பண்டோடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஜெபத்திலே உன் தவிப்பை மாற்ற என் ஜீவனுள்ள தேவன் உனக்காக இறங்கி வந்து ஒரு ஆகாருடைய தவிப்பை மாற்றினது போல உன் தவிப்பை என் தேவன் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. நாம் பழகி பார்க்க வேண்டும். தேவன் எப்படி என் தவிப்பை மாற்றுகிறார், தேவன் எப்படி என் பிரச்சனையை மாற்றுகிறார், தேவன் இன்றைக்கு என் துக்கத்தை எப்படி மாற்றுகிறார். துக்கம் இல்லாம இருக்கிற தவிப்பு, பணக்கடபாரன் தவிப்பு, நோய்கள் தவிப்பு, சிறுமைப்படுகிறது தவிப்பு, வேலை இல்லாமல் இருப்பது தவிப்பு, குடும்பத்தில் வெற்றி இல்லாமல் இருப்பது தவிப்பு, முன்னேற முடியாத வழி இல்லாமல் இருப்பது தவிப்பு. அதுக்குள்ளே நிச்சயமாய் கர்த்தருக்கு ஏதோ திட்டம் உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தவிப்பில தான் நீ உருவாக போற. அந்த தவிப்பில தான் நீ ஒரு புதிய மனுஷியை மாற போற. அந்த தவிப்பில தான் ஒரு புதிய மனுஷனாய் மாற போது. அந்த தவிப்பில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குணங்களை நீங்கள் தரிக்க முடியுமே தவிர, தவிப்பு இல்லாவிட்டால், வேதனை இல்லாவிட்டால், பாரம் இல்லாவிட்டால் ஒருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குணங்களை தரிசிக்க முடியாதபடி இந்த உலகத்தில் அழிந்து விடுவோம். ஆனபடி தேவ பிள்ளை, நீ ஒருபோதும் தேவன் உனக்கு தந்த தவிப்பை எடுத்து மாற்ற பார்க்காதே. அது உனக்கு கடைசி வரை மரண பரியந்தம் சுமந்து சென்று உன் வாழ்க்கை பினிஷ்ல உனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒரு ஏஞ்சலை அனுப்பி அவளுக்கு துறவை உண்டு பண்ணி பிள்ளையை குடிக்க வைத்து சந்தோஷப்படுத்தி அவனே ஒரு பெரிய ஜாதியை மாற்றுவேன்னு சொன்னான். ஒரு ஆபிரகாம் முகாந்திரம் பெரிய ஜாதியை மாற்றுவேன்னு சொன்ன மாத்திரம் அல்ல, அவனே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்க ஒரு மனுஷனாய் மாற்றுவேன்னு சொன்னான். அப்பவுமே ஆண்டவர் சொன்ன, ஆனாலும் இவன் துஷ்டனா இருப்பான்னு சொன்னான். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இவன் துஷ்டனாயிருப்பான்னு சொல்லி ஆண்டவராய் தேவன் சொல்லுவதை பார்க்க முடியும். என்ன பலன் இருக்கிறது? 10 கோடி ரூபாய் தந்து என்னை துஷ்டனாய் அக்கினியில போட்ட என்ன பலன் இருக்கிறது? நல்ல மாளிகை, நல்ல கார், நல்ல மனைவி, நல்ல குடும்ப ஜீவன் தந்து விட்டு என்னை உயர்த்தி வைத்து விட்டு துஷ்டன் என்று சொல்லி அக்கினியில போட்ட என்ன பலன் இருக்கிறது? இன்றைக்கு அந்த ஜனங்கள் கர்த்தரை கண்டதும் கிடையாது, கர்த்தரை புரிகிறதும் கிடையாது, கர்த்தரை தேடுறதும் கிடையாது. அவர்கள் இன்றைக்கு மாம்சத்தின் வழியாக
அவங்க கர்த்தரை தேடிக்கொண்டு இன்றைக்கும் திரும்பி திரும்பி ஓடுறாங்களே தவிர அவர்கள் தேவனை சந்திக்கவில்லை. நாமோ ஈசாக்கின் சந்ததிகளாய் இருக்கிற நாம் கர்த்தருக்கு அடிமையா இருக்கிறதுனால, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதுனால, கர்த்தருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவருடைய உடன்படிக்கையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தவிப்புண்டு, உங்களுக்கு தவிப்பு நிறைய உண்டு, தவிப்பு நிறைய இருக்குது. ஆனாலும் சிலுவையிலே ஜெயம் கொடுத்த இயேசு என்னை எல்லா தவிப்பிலிருந்து மாற்றுவான்னு சொல்லி நீங்கள் படுகிற நம்பிக்கை, நீங்கள் பெற்றிருக்கின்ற அந்த நம்பிக்கையின் படியை ஒவ்வொரு ஸ்டெப்பாய் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு ஸ்டெப்பாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு ஸ்டெப்பாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு ஸ்டெப்பாய் விடுதலை தந்து கொண்டிருக்கிறான். நோயோ துன்பமோ உபத்திரமோ பசியோ பட்டினியோ எது வந்தாலும் அந்த தவிப்பு என்னை அழிக்காது, என்னை நன்மை தரும் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கைவிடா தீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடா தீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பெலன் நீட்டிடுவேன். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பெலன் நீட்டிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே சமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று எல்லா துன்ப நேரங்களும் என்னை நோக்கி கூப்பிடு என்று எல்லா துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே சமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்வது, உன்னை சின்ன வயதிலே தவிப்பிலே நீ பழக்கிக் கொள்ள வேண்டும். சின்ன வயதிலே நுகம் சுமந்து நீ பழகிக் கொள்ள வேண்டும். சின்ன வயதிலே கண்ணீரோடு பழகிக் கொள்ள வேண்டும். ரோமியோ சொல்லும் போல, தலையெல்லாம் தண்ணீரும் என் கண்கள் எல்லாம் கண்ணீருமாயிருந்த நலமாயிருக்கும். அல்லேலூயா. இப்படி சின்ன வயதுல பழக அவங்க எல்லா தவிப்பையும் தாண்டி போய்விடுவார்கள். சின்ன வயதுல இந்த அனுபவம் உள்ள எவர் ஆனாலும் சரி, எந்த பிரச்சனையும் ஜெபத்துல தாண்டி போவாங்க. இந்த அனுபவம் சின்ன வயதுல நீயும் நாங்களும் பெற்றுக்கொள்ளாவிட்டால், ஒரு பயங்கரமான தவிப்பு வரும்போது விஷந்தான். புரிந்து கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல். ஹல்லேலூயா. ரீபாலா பா ஷதரகா பா 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 பா.
Oh, glory to God, glory to God, glory to God, glory to God. Amen. இந்த நாட்களிலே நீங்கள் தவிப்புகளினாலே பரலோகத்தின் கிருபையை சம்பாதிக்கிற நாட்கள். வாலிப பிள்ளைகள், நீங்க நினைக்கலாம், இந்த இயேசு எதுக்கு எனக்கு? இந்த இயேசு என்ன செய்தார்? இந்த இயேசு இல்லாம வாழ முடியாத என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். இது அவருடைய பூமி, இது அவருடைய ராஜ்யம். அவர் உன்னோடு இல்லாம இருந்தா நீ எப்படி பிழைக்க முடியும்? அப்ப சபைக்கு எதுக்கு வருகிறோம் என்று சொன்னால், இன்றைக்குள்ள நெருக்கங்களும், இன்றைக்குள்ள கஷ்டங்களும், இன்றைக்குள்ள துன்பங்களும், இன்றைக்குள்ள வேதனை அனுபவித்து நான் கர்த்தரை ஆராதித்தால் என் மேல் கிருபை பெருகும். கரத்தை தட்டி கிருபை பெருகும். ஓ ராபாலா பாஷா, ஓ ராபாபா ஷகாபா, பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ அபிஷேகம் சபையை மூடுகிறது என்று, தேவ வல்லமை சபையை மூடுகிறது. தேவ அக்கினி சிலரை பற்றி எரிகிறது. தேவ பிரசன்னம் சிலரை விடுதலையாக்குகிறது. தேவ அக்கினி சிலரை குணமாக்குகிறது என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. காய்சுத்த பெற்றுக்கொள்ளும், பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. ரீபாலா தஹா பாபா பாஷா பாபா. நான் பார்க்கும்போது நான் விரும்புவது இந்த வயசிலே உள்ள நன்மைகள். இந்த வயசில் அது அனுபவிக்க வேண்டும், இது அனுபவிக்க வேண்டும், இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று அந்த வயசு கோளா, ஆத்மீக கோளா நாம் விரும்புகிறபடி நீங்கள் அனுபவித்தால் நரகத்துக்கு சென்றடையும் தவிர பரலோகத்தில் ஒருவரும் போக முடியாது. ஹலோ ஹலோ பைசலாம். அப்ப நிருபத்தை நீங்க நல்லா படிங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்குள்ளே ஆண்டவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். புத்தி உள்ளவங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனை என் மேல் கிருபையை அமருகிறது, இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை தருகிறது, இந்த பிரச்சனை எனக்கு புத்தி சொல்லுது, இந்த பிரச்சனை எனக்கு என்னை ஒரு நல்ல மனுஷனாய் மாற்றுகிறது. இந்த பிரச்சனை என்னை உடைத்து நொறுக்கி ஒரு புது பானையாய் மாற்றி என்னை தேவ ராஜ்யம் கொண்டு போவதற்குத்தான் கர்த்தர் இப்படி உள்ள பிரச்சனை எனக்கு தந்திருக்கிறார் என்பதை ஆவிக்குரிய அறிவோடு நடக்க நீ பயப்பட வேண்டாம். உனக்கு துயரவும் நெருக்கமும் சோர்வுகளும் யோபுக்கு வந்த துக்கங்களும் இருக்கும். ஆனா ஏற்ற இடத்துல உனக்கு நிம்மதியை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? தவிப்பு இன்னைக்கு ஆண்டவர் வேண்டாம், தவிப்பு வீட்டில் சண்டை இன்னைக்கு ஆண்டவர் வேண்டாம். காலமே சபைக்கு போ நிற்கிறோம், ஒரு தவிப்பு, இன்னைக்கு சபை க்ளோஸ். இல்லை, அப்படி செய்யக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பனுடைய வீட்டில் பயங்கர சண்டை. மனைவியும் இவன் ஒத்தே போகாது. பலரும் நியாயம் தீர்க்க வாரதும் பலதும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதும் தான் இவங்க வாழ்க்கையில். சண்டை சண்டை சண்டை. ஒரு நாள் அறியாம என வாயிலிருந்து விழுந்துட்டு, இனி இந்த சண்டையை நீங்க காண மாட்டீங்க. எப்படி விழுந்துன்னு எனக்கு தெரியும். இந்த வார்த்தை விழுந்த மகனாள் பயங்கர சண்டை. இல்லையா? அப்ப இவர் தீர்க்கதரிசியா, இவர் எப்படி நெற்றிக்கு தானே சொன்னாரு, இனி சண்டை வராது என்று சொல்லி. அப்ப சண்டை வந்துட்டுதே சொல்லி அவர் ஒரு கள்ள ஊழியக்காரையும் சொல்லி கொடுத்தா. அப்போ சண்டை வந்ததுனால அவர் கள்ள தீர்க்க தரிசிதான். அல்லேலூயா. அன்றைய ரெண்டு தீர்க்க தரிசனம். ஒன்று, ஒரு மாப்பிள்ளை புருஷனுக்கு வேலை விட்டு கண்டு போவ. ஒன்று, இந்த சண்டை நிற்க. ரெண்டு தீர்க்க தரிசனம். அந்த சகோதரி ஒரு 3-4 மாசம் ஒரு பிரச்சனையில் வேலை போயிட்டு இருந்தா அவங்க சொல்றாங்க, எங்கள்கிட்ட அவர் இந்தியாவுக்கு போகணும்னு சொன்னாங்க, பாத்தியால நாங்க நிக்கிறோம் இல்லையாண்டு. அன்னைக்கு பேப்பர் வருது, இவனுக்கு இந்தியா போகலாம். பைசலாம். அன்னைக்கு அவங்களுக்கு அந்த வேலையில் வெளியே போவதற்குள்ள சூழ்நிலை. இந்த குடும்பம் அந்த மாதத்துல சண்டை இல்லாம இன்னைக்கு சமாதானமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர்ட்ட இல்லை. அவங்களுக்கு பணம் தான் முன்ன, சுகந்தான் முன்ன, செல்வந்தான் முன்ன என்று சொல்லி
சண்டை இல்லாம குடும்பம் போனாலும் கிருபை போயிடுச்சு. இது எதை குறிக்குன்னு சொன்ன, தவிப்பு என்பது ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளுவதாக்கும். நீ நல்லா இருக்கிற, மகிழ்ச்சியா இருக்கிற, எனக்கு இந்த மகிழ்ச்சி வேண்டாம், கஷ்டம்தான். எனக்கு எல்லாம் இருக்கிறது, இந்த மகிழ்ச்சியை நான் அனுபவித்தா நரகத்துக்கு பெய்விடுவேன், இந்த மகிழ்ச்சியை நான் தூக்கி எறிந்தேன்னு சொன்னா நித்திய ஜீவனுக்கு போவேன்னு சொல்லி ஒரு மனுஷி அறிவதே அந்த தவிப்பின் காரணம். எத்தனை புரியுதுங்க? சோர்ந்து போவதற்கல்ல, நெருக்கப்பட்டு வாழ்வதற்கல்ல நம்முடைய தவிப்பு. நீ நாளைக்கு பணம் உண்டாக்கினாலும் தவிப்பு தான், நீ திருமணம் பெண்ணாலும் தவிப்பு தான், உனக்கு பிள்ளை செல்வம் வந்தாலும் தவிப்பு தான், என்ன கிரேடில் இருந்தாலும் உனக்கு தவிப்பு இருக்கும், எப்படிப்பட்ட வளர்ச்சியில போனாலும் தவிப்பு இருக்கும். அல்லேலூயா. நான் அனுபவபூர்வமாக சொல்லுறது, நான் 56 வயசு 57 வயசுல போயிட்டு இருக்கிறேன். என் தவிப்பு ஊழியம் அன்று தொடங்கின தவிப்பு இன்னொரு பினிஷ் ஆனது கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு வர பினிஷ் ஆனது கிடையாது. அப்படி அந்த தவிப்பு பினிஷ் ஆச்சுன்னா ஊழியம் விழுந்ததுக்கு அப்பமாக்கும். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. அந்த தவிப்பு எனக்கு இல்ல, எனக்கு எல்லாம் நிம்மதியா இருக்குது, ஆள் கூட்டம் இருக்குது, பணம் இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொன்னா அந்த ஊழியம் விழுந்துடுச்சு, எழும்பாது. அந்த ஊழியம் சாத்தான் கையில போய்விடும். ஆனபடி தவிப்பின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிரு. எனக்கு கர்த்தர் சொல்லுங்க, இந்த தவிப்பு தான் உனக்கு கிருபையை கொண்டு வரும், இந்த வேதனை தான் உனக்கு கிருபையை கொண்டு வரும், இந்த நிம்மதியை இழப்பு தான் கிருபையை கொண்டு வரும். நீ தவிப்போட கடந்து போய் கொண்டிருப்பான். கர்த்தர் பிறகு இருந்து உனக்கு பரலோக ராஜ்யத்தை உருவாக்குறதே தவிப்பில்ல. இதெல்லாம் அந்த குடிக்கிற சகோதரமாறு தெரிஞ்ச நலமா இருக்கும். பைசலா. ஹல்லேலூயா. நீங்கள் தவிப்பை சம்பாதிங்க, வேதனைகளை சம்பாதித்து வைங்க. அது உனக்கு வரும் நாட்களில் பரலோகம் சேர முடியும். உனக்கே தெரியாது, பரலோக ராஜ்யம் உனக்குள்ள வருகிறது தெரியாது, பிராமிஸ் உனக்கு யாருக்கும் தெரியாது. இந்த தவிப்பும் தேவனோடு நடக்கிறவங்களுக்கு மாத்திரம் தெரியும். நான் கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காய் ஒரு பெரிய யாத்திரை பயணத்தில் இருக்கிறேன், கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காய் ஒரு பெரிய யாத்திரை பயணத்தில் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு மாத்திரம் தெரியும் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா. ரோமேயன் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படிக்கும் போது வீட்டில் போய் படிங்க, அந்த தவிப்பை குறித்து தெரியும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என் தலையெல்லாம் தண்ணீராய் மாறணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராய் நிரம்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்? பாவ மனுஷன் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்து சின்ன வயதுல சாப்பிட்டு புசித்து குடித்து சந்தோஷமா வாழ வேண்டிய இடத்துல இந்த நம்முடைய ஆண்டவர் இப்படி ஒரு தப்பு செய்யலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமே. அழிந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரவேல் ஜனத்தை, அழிந்து கொண்டிருக்கின்ற யூத குலத்தை மீட்டுவதற்காக தாயின் கருவில் இருந்தே ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார். நல்லா புரிந்து கொள்ளலாம். அழிந்து போற மக்களுக்காக, ராஜாக்களுக்காகவும் பிரதானிகளுக்காகவும் மந்திரிகளுக்காகவும் உயர்ந்த மனுஷனை பார்த்து என்ன சொல்லணும்? தீர்க்க தரிசனம் சொல்லணும். உயர்ந்த மனுஷனை பார்த்து தேவனுடைய ஆலயத்துக்கு ஏறி வரப்போற பிரபுக்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அதுக்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்க. அல்லேலூயா. ஆமென். இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறதுனால கிடைக்கிறதெல்லாம் படுகுழி, பிரபுக்களுடைய வீட்டுக்கு முத்தம், பிரபுக்குள்ள ரூம் இருட்டற, ஒரு சின்ன அப்பம், புதையல் குழியல். அல்லேலூயா. கர்த்தர் இவரை விடுகிறதும் கிடையாது. கர்த்தர் பேச சொல்லுகிறார், ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் அவரை எழுப்பி, ஜனங்கள் பாபிலோன் ராஜ்யத்துக்கு போகக்கூடாது, என் ஜனங்கள் அழியக்கூடாது என்று சொல்லி இவரை எழுப்பி பேசுகிறார். ஆனா ஜனங்களோ அதை புரியவில்லை. காரியம் இப்போதுள்ள இன்பம், இப்போதுள்ள சந்தோஷம், இப்போதுள்ள நிம்மதி, இப்போதுள்ள பண செல்வம், இப்போதுள்ள எல்லா செல்வமும் ஜனங்கள் என்ன செய்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விட்டது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம்.
அப்ப தேவனுடைய ஆவியாகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி பேசுகிறான், நான் இவர்களை சிறையாக்க போறேன், நான் இவர்களை சிறையாக்க போறேன். அப்ப நான் இவர்களை சிறையாக்க போறேன்னு சொன்னா 70 ஆண்டு காலம் இவங்க சூரியனை சரியா காண்பதில்லை, இவங்க சந்தோஷத்தை காண்பதில்லை, இவங்க நிம்மதியை காண்பதில்லை, இவங்க சமாதானத்தை காண்பதில்லை. அநேக பிரபுக்கள் நேபுகத்நேச்சரால வெட்டப்பட்டு கொல்லப்படுவார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதையெல்லாம் ஆண்டவராய் தேவன் அந்த மனுஷனோடு சொல்லுகிறதுனால தான் தீர்க்க தரிசனமாய் சுவிசேஷம் மூலம் பேசினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருக்கு சமாதானம் இல்லை, அவருக்கு நிம்மதி இல்லை. குடும்பத்தார் விரோதிகளாய், சொந்தங்கள் விரோதியாய், எல்லாருமே விரோதியாய், ராஜாக்கள் விரோதியாய், பிரபுக்கள் விரோதியாய் அவருக்கு நேராய் திரும்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொன்னா, உன் ஜீவன் கொள்ளை பொருளாய் கிடைக்கும் உனக்கு. உனக்கு வேற ஒன்னும் கிடைக்காது. நீ திருமணமே பண்ணக்கூடாது, உனக்கு பிள்ளையே பிறக்க கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உனக்கு திருமணமே ஆகக்கூடாது, பிள்ளை பிறக்க கூடாது என்று சொல்லி அந்த உலகத்தின் பாவத்தை கிறிஸ்துவாய இயேசு சுமந்ததை போல அந்த எரேமியாவை சுமந்த நீங்கள் அந்த உலகத்தின் பாவங்களை சுமக்க வாங்க, இந்த உலகத்தின் வேதனைகளை சுமக்க வாங்க. உலகம் போற போக்கில் நீங்கள் போகாதபடி உலகத்தின் ஆக்கினை தீர்ப்பில் தப்ப வேண்டுமான, இந்த உலக அழிவில் இருந்து விடுதலை அடைய வேண்டுமான, இந்த தேசத்தில் இருக்கின்ற எல்லாத்தை குறித்து பாரமுள்ள பிள்ளையா மாறு. அழிந்து போற ஆத்துமாக்களை குறித்துள்ள பாரம், அழிந்து போற ஆத்துமாக்களை குறித்துள்ள பாரமாய் நீ மாறி ஜெபத்திலே விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உனக்கு பரலோக யாத்திரை உன்னோடு கூட வரும் என்று கர்த்தர் சொல்லுங்க. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். ஆவியான ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இல்லாம நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஃபெயிலியர், இல்லாம நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்று பலனுமே கிடையாது. இதை நீங்கள் தயவு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு வாழ வேண்டுமானால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற நெருக்கத்தை நாம் சுமந்து கொள்ள வேண்டும். நீங்கள் 10 குடிச்சு மரிக்கிற மக்களுக்காக நீங்க ஜெபித்தா போதும், நீ பரலோக யாத்திரையில இருக்கிறாய். அழிந்து போற 5 குடும்பத்துக்காக நீ ஜெபித்தா போதும், பரலோக யாத்திரையில இருக்கிறாய். நீ சபையில வருகின்ற மக்களுக்காக, நீ அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபித்தால் போதும், நீ பரலோக யாத்திரை. காரியம், நீ எப்போது இந்த அழிந்து போற மக்களுக்காக ஜெபத்தை நீ தொடங்கிறியோ, அன்னு பிசாசு உனக்கிட்ட போராட தொடங்குவான். அன்னு பிரச்சனை உனக்கு ஆரம்பிக்குது, அன்னு உனக்கு துக்கம் ஆரம்பிக்கிறது. இதை நீ ஸ்டெப் ஸ்டெப்பா எடுத்து கொண்டு போகும்போது பிசாசுடைய போராட்டத்தின் மத்தியில தான் ஜீவ கிரீடத்தை உனக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில தவிப்புகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இந்த நாளில் உங்களை புரிய வைக்க வேண்டும் என்று விரும்புக. ஹல்லேலூயா. ஒரு ஆபிரகாமுடைய தவிப்பு. ஹல்லேலூயா. அவர் அழைத்து கல்தே பட்டணத்திலிருந்து அழைத்து முதல் மிஷனரியாய் அவரை அழைத்து கொண்டு வருகிறார். ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசிப்பதற்காய், ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசுவை கல்லை மண்ணையை விட்டு தொழுவதற்கு படிப்பிப்பதற்காக கொண்டு வரது, வேற ஒன்றுக்கும் அல்ல, ஒரு விசுவாசத்தை உருவாக்குவதற்கு. அந்த மனுஷனை கர்த்தர் படுத்தின பாடுக்கு கணக்கே கிடையாது. ஹலோ, ஹல்லேலூயா. வந்தது சிரித்த முகத்தோடையாக்கம். கர்த்தர் அழைக்கிறார், என்ன நல்லா வைப்பார் என்று சொல்லி. ஆனா நடத்தினது வனாந்தரத்தின் வழியா. எல்லாம் அப்படிதான். தேவன் நடத்துற பாதை அப்படித்தான் இருக்கும், ஒன்னும் சுமத்தா இருக்காது. தேவன் நடத்துற பாதை மிகவும் குறுகினதா இருக்கும், ஒன்னும் சுமத்தாவே இருக்காது. அதுல தான் நீ கடந்து வர வேண்டும், அதுல தான் ஜெபித்து வர வேண்டும், அதுல தான் போராடி வர வேண்டும், அதுல தான் யுத்தம் செய்ய வேண்டும். அந்த நெருக்கங்களை எல்லாம் அடைந்து நீ பிசாசை ஜெயிப்பதற்குத்தான் இப்படியான நெருக்கத்தின் வழியை உன்னை அழைத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாராளுக்கு தெரியாம பிள்ளைய பலி கேட்கிறார், சாராளுக்கு தெரியாத பிள்ளை பலி கேட்கிறார், ஏகசுதனை. ஹல்லேலூயா. அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரை இயேசு ஏகசுதனை எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன உடனே ஆபிரகாமுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்?
அவர் வீட்டில் அன்னைக்கு பிரமை பிடித்ததே போல இருந்திருப்பா, வீட்டில் துக்கம் நிறைந்ததே போல இருந்திருப்பா. சாரால் கேட்டிருப்பா, ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த பிரச்சனை? அவருக்கு தான் தெரியும் தவிப்பு என்னவென்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய மனைவி கிட்ட ஒன்னும் சொல்லல. வேலைக்காரர்களை அழித்து ஒரு கழுதை தெரிந்து கொண்டு விறகும் தீப்பெட்டியுமாய் சேர்ந்து தன் குமாரனை அழைத்து கொண்டு போகும்போது ஆபிரகாமுடைய வலி எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இடையிலிருந்து போவான் என்று பார்ப்பதற்கு மலைக்கு போக 3 நாள். மனமாறி போனா போட்டும் பார்ப்போம், மனமாறி போனா போட்டும், எனக்கு ஆண்டவரை வலுதல்ல, என் பிள்ளைத்தான் வலுதுன்னு சொல்லி சிலப்ப திரும்பி போனா முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அவனை ஒரு விசுவாசத்தின் தந்தையா மாற்ற முடியாது, அவனோட ரகசியங்களை பேச முடியாது, அவனோட முகமுகமாய் தரிக்க முடியும். அப்ப உங்களுக்குள்ள ஒரு துக்கங்களும் பாரங்களும் நாம் எதை குறித்து பலி செலுத்துவோமோ அதை கர்த்தருக்கென்று நீங்கள் பலி செலுத்த ஆயத்தம் ஆகும்போது கர்த்தர் உங்களோட பேச தொடங்குவா, உங்களை இடைபட தொடங்குவா. இல்லாம நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நமக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. காரியம் ஒரு பொய் விசுவாசியா இருக்கும், ஒரு பொய் ஊழியக்காரனா இருக்கும். எப்போது நம்மிடத்தில் தேவன் ஒரு உறவை சரியா வைக்க வேண்டுமானால் அதற்குள்ள ஒரு பெரிய துக்கம் உண்டாகும், ஒரு பெரிய வேதனை உண்டாகும், பெரிய பாரம் உண்டாகும். அந்த நெருக்கத்தின் மத்தியில் தான் கர்த்தர் நம்மகிட்ட உறவை வைக்க. ஹல்லேலூயா. மரியா மலையில மேல போய் பேசவே இல்லை. ஆண்டவர் நினைச்சிருப்பாரு வேண்டான்னு சொல்லுவாரு, போ திருப்பி போன்னு சொல்லுவாருன்னா ஆண்டவர் ஒன்னும் பேசல. சில இடத்துல அப்படித்தான், உன்னை நொறுக்கும் போதும் உன்னை உடைக்கும் போதும் தவிப்பு பயங்கரமா இருக்கும். பேசலாம். அந்த தவிப்புக்கு ஒரு பினிஷ் வரும், தவிப்புக்கு ஒரு பினிஷ் இருக்கு. தன் குமாரனை போய் விறகெல்லாம் அடுக்கும் போது அவனுக்கு தெரியாது என்னையாக்கம் பலி செலுத்த போறான்னு சொல்லி. ஆடு எங்கன்னு சொல்லி கேட்கும் போதும் அவனுக்கு தெரியாது, விறக சுமந்து கொண்டு வரும் போதும் தெரியாது. கையங்காலம் கெட்டி தூக்கி வைக்கும் போதாக்கும் தெரியும் நானாக்கும் பலியாடு என்று சொல்லி. பேசலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேசல. அந்த கத்தி எடுத்து தன் குமாரன் மேல் கழுத்துல வரும்போது கர்த்தர் பேசின. அப்பதான் அவனை தடுமாற்றம் மாறப்படும். ஹல்லேலூயா. உன்னை உடைக்கிறாரா, நொறுக்கிறாரா, உன்னை கஷ்டப்படுத்துகிறார், பயப்படாத, உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவதற்கு, உன்னை துன்பப்படுத்தி ஒடுக்கின ஜீவ கிரீடத்தை தருவதற்கு, உன்னை தள்ளுனா ஜீவ கிரீடத்தை தருவதற்கு. வாலிப பிள்ளை, நீ புரிந்து கொள், நீ எழும்ப வேண்டுமான இதுதான். நீ நாளை பண வசதியோ பொன் வசதியோ வெள்ளி வசதியோ வந்தா நீ மதுபானத்துக்கோ பாவத்துக்கோ அடிமைத்தனம் ஆகாமல் இருக்க வேண்டுமானால், எத்தனை உன்னை உயர்த்தினாலும் நீ கிறிஸ்துவுக்கு அடிமை இருக்க வேண்டுமானால் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கணும், ஒரு டிஸ்டர்ப் இருந்துட்டே இருக்கணும், ஒரு பாரம் இருந்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த யோபிடத்தில் இருந்தது போல உனக்கு டிஸ்டர்ப், ஒரு பிரச்சனை இருக்கணும். இருக்கும்போதுதான் நீ ஒரு நல்ல மனுஷனாய் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு கரத்தை தட்டி நன்றி சொல்லும். சீக்கிரம் முடிக்கவும், கரங்களை தட்டி நன்றி சொல்லும். ஹல்லேலூயா. முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போது கத்தி எடுக்கும்போது தேவன் பேசினா, தேவன் இடைப்பட்டா. உன்னை நான் சோதித்து பார்த்து பொன்னாக விளங்கிட்ட ஓகே என்று சொல்லிதான் விசுவாசத்தின் தந்தை என்றும் 100% ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் என்று பார்த்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த தவிப்பு உங்களுக்கும் எனக்கும் உள்ள தவிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்க உள்ள தவிப்பு வேற, உனக்குள்ள தவிப்பு எனக்குள்ள தவிப்பு வேற. அது உன்னை அழிக்காது. ஒரு மனுஷனுக்கு, ஒரு பாவிக்கு அந்த சைடு எல்லாம் பேரசை மாறிடுச்சு. ஒரு ஏஜ் ஆன உடனே மாறினதாக்கு. அப்போ இந்த மனுஷனால செயல்பட முடியல. அப்ப வீட்டுக்குள்ள என்ன ஆகுது? முறுமுறுப்பாகுது. மனைவிக்கு பாரம், பிள்ளைகளுக்கு பாரம், இவருக்கு ஒரு நிம்மதி இல்லை. ஒரு வருஷம் அப்படியே போயிட்டாரு. ஒரு வருஷம் கடந்து போன வீட்டுல யாரும் இல்லாத வேலையில எங்க போய் கயறெடுத்தாருன்னு தெரியாது, என்ன செய்தாருன்னு தெரியாது. இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அழகா ஒரு சேர்ல ஏறி ஒரு கயரை போட்டு கழுத்துல போட்டு மாட்டி மரித்து போனா இது பிசாசு செய்து தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். தற்கொலை
ஒரு மனுஷனுக்கு டிஸ்டர்பும் உபத்திரவும் இருக்கும் போது தற்கொலையை கொண்டு வருகிறதே பிசாசு. இனி நீ வாழ வேண்டாம். அதான் யோபு சொல்லுறான், என் நோயை சகிக்கலாம், என் துன்பத்தை சகிக்கலாம், பிசாசு செய்யறதா எனக்கு சகிக்க முடியலைன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனி ஒரு மனுஷன் ஒரு சகோதரனுடைய மகளுக்கு கல்யாணம் சீட்டு வச்சிட்டு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண சொல்லி போறாரு. அந்த வாரத்தில் அவரை கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துட்டாரு. ஒரு கொஞ்சம் வயசு வித்தியாசம் என்னோட அடிச்சு இறந்துட்டு. அந்த நாட்களில் திடீரென்னு இவங்க நல்ல பக்கா ஹிந்து, ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியாத ஜாதிகள். தகப்பனுக்கு கேன்சர் வந்து இந்த ஒரு மாசத்துல அவரும் இறக்காரு. இந்த மகனுடைய இறப்பும் புருஷனுடைய இறப்பும் தாய்க்கு மெண்டல் போல ஆயிட்டு. ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியும் காரியம் இப்படித்தான் கடந்து போக வேண்டும் என்று தெரியும். இப்படித்தான் என் வாழ்க்கை முடியும் என்று தேவ பிள்ளைக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த மனுஷன் ஒரு 120 கிலோ இருப்பாங்க. இதே போல அற்பமான ஒரு கயரை போட்டு தூங்கி செத்துட்டாங்க. ஏன் பொறுக்க முடியல? கடந்த ஒரு நம்ம டைலர் அதுல இறந்தாரு, அட்டாக்னு சொன்னாங்க. தென்னை மருந்து சாப்பிட்டாக்கும். கடைசி சுவிசேஷம் நான் பேசுறேன், விட்ட கடைசியா போய் பேசுறேன், வந்துடு உன்னை அழிச்சிடும். கத்தோலிக்க மார்க்கம் உன்னை அழிச்சிடும், அது தெய்வீகம் அல்ல. அவர் சொன்னார், எனக்கு எல்லா சொந்தங்களும் அங்கே இருக்கிறது பாஸ்டர், அப்படி வர முடியாது. மாத்திரமல்ல, எனக்கு ஒரு பொறுப்பு எனக்கு அங்க இருக்குது, வர முடியாது. இறந்து போன எங்க போய் இருப்பாரு? நமக்கு தெரியும், நரகத்தில் போய் இருப்பார். அவங்க பாவம் கூட போகிறது. சின்ன வயதில் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கூட போய் அவங்களை அழிவுக்குள் ஆக்குறது. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இப்போதே தெரிந்திருக்கணும், நாம் சிரிப்பதற்கு நான் வரவில்லை, ஆடம்பரத்துக்கு வரவில்லை, வேற ஒண்ணுக்கும் வரல. நான் இப்போதே கிறிஸ்துவை சுமந்து என் வேலையை முடித்து இந்த தவிப்பை நான் கர்த்தரிடத்தில் வைக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்கிறார். கெத்செமனே தோட்டத்துல ஒரு பெரிய தவிப்போட நிற்கிறார். ஏன்னு சொன்னா, ஒருதன் காட்டி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறான். 11 விசுவாசியம் தூங்குறாங்க, ஊழியக்காரர் தூங்குறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 11 சீஷர்களும் தூக்கம். இவர் தனிமே போராடுகிறார். லூசிபர் நேரே போராட வந்திருக்கான். இறங்கி காரியம் முற்றிலும் இவர் மாம்சத்தில் ஜெயிக்கணும். முற்றிலும் தெய்வீகத்தில் ஜெயிக்க ஈஸி, மாம்சத்துல போராடிக்கணும். ஏன்னா மாம்சத்துல போராடி தெய்வீகத்தை கொண்டு வர போறீங்க, முடிக்க போறோம். ஹல்லேலூயா. நீங்கள் மாம்சத்துல பிசாசோடு ஜெபம் பண்ணி போராடுறீங்க, கர்த்தர் ஆவியை ஊற்றி உனக்கு ஜெயம் கொடுத்து உன்னை பிசாசை ஜெயம் எடுக்க வைப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவராய் இயேசு, நீங்களும் நானும் ஜெயம் எடுப்பதற்கு, என் பிள்ளைகள் ஜெயம் எடுக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைகள் சமாதானம் இருக்கணும். அப்ப சாத்தானை என் பிள்ளைகள் தோற்கடிப்பதற்கு அவர் மாம்சத்தில் போராடி ஜெயிக்கும் போது ரத்தம் நரம்புகள் உடைந்து ரத்தமும் வெள்ளவுமாய் தண்ணீருமாய் சிந்தப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது என்னது? கடைசி போராட்டம், கடைசி யுத்த களத்தில் உள்ள போராட்டம், கடைசி நாட்களுள்ள நெருக்கங்களும் உங்களை வருவதற்கு முன்னே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சாத்தான் முன்னே கொண்டு நிறுத்துகிறான். அவர் படுகிற பாடு 39 சாட்டையடி, சரீரம் எல்லாம் சின்ன பின்னமாகிறது. முன்ன கொண்டு நிறுத்துகிறான். சிலுவையில் அவமானப்படுகிறது, சிலுவை சுமக்கிறது, கெத்செமனே எல்லாத்தையும் புட்டு புட்டா சாத்தான் கொண்டு முன்ன வைக்கிறான். ஹல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் தொங்குறதை புட்டு புட்டா வைத்து கர்த்தரை வேதனைப்படுத்தும் போது, ஹல்லேலூயா, கர்த்தர் தனிமையை போராடி கொண்டே இருந்தார். பிரியமான தேவ சபையே, உங்கள் போராட்டம் கல்லறைக்கு போவது வரை உண்டாகும். இப்படி என்ன சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? உங்க போராட்டம் அந்த மரண மூச்சு வரை உண்டாகும். இதுல இப்பமே போராடி ஜெயிக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு தெரியும், நான் ஆனந்த பாக்கியமாய் கர்த்தரிடத்தில் போய் சேர போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது போராடி ஜெயம் இல்லாவிட்டால், பழக்கம் இல்லாவிட்டால் என்ன செய்ய போறீங்க?
என்ன செய்ய போறீங்க? சிந்திச்சு பாருங்க, என்ன செய்ய போறீங்க? சின்ன விஷத்திலையா, சின்ன மாத்திரையிலையா, எதுல நம்முடைய வாழ்க்கையை பினிஷ் பண்ண போறீங்க? தென்னை மாத்திரையிலையா? இல்லையே. அப்ப நீ இப்போதே புரிந்து கொண்டு பரலோக யாத்திரையில சரியா இருந்தால் ஒவ்வொரு போராட்டத்தையும் தாண்டி போவ. ஒரு சின்ன வாழ்க்கை திருமணமாகும், சின்ன பிள்ளை பெறுவ, வீடெல்லாம் கட்டி நல்லா இருப்ப. அப்போ நீ புரிந்து கொள், இன்னும் எனக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தை நீங்க போராடி போக போறவங்களுக்கு சரியா சுகமா படுக்கையில இளைப்பாறுவாங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் சொல்லிக் கொண்டே இளைப்பாறுவாங்க. துன்பங்களை எல்லாம் மறந்து கர்த்தரோடு வாழ போறேன்னு சொல்லி இளைப்பாற. இயேசு கிறிஸ்து ஏன் போராடினார் அவருக்கு தெரியும். இந்த மரணத்துக்கு பின்பாய் ஒரு நொடி பொழுதில் தெய்வீக தன்மையாய் உயிரோடு எழும்ப போறா. அதன் தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய வெற்றி. இந்த மரணத்தோடு என் மாம்சம் அடக்கம் பண்ணப்பட்ட உடனே நான் தெய்வீக தன்மையா உயிர்த்தெழ போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைசலா ஆனபடி தவிப்பு கடைசி வரை இருக்கும், துக்கம் கடைசி வரை இருக்கும், நெருக்கம் கடைசி வரை இருக்கும், பிரச்சனை கடைசி வரை இருக்கும், எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதிலே தவிப்பு மாறுகிறது ஒரு நாள்ல, ஒரு ஜெபத்துல கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதுனால தவிப்பு கொஞ்ச நேரம் மாறும். சபையிலே கர்த்தருடைய தவிப்பு மாறும். இப்படி பழகி பழகி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமத்துல சமர்ப்பிப்போம். பிசாசை பார்த்து சொல்லுங்க, தவிப்பு எனக்கு உண்டு என்று தெரியும், துக்கம் எனக்கு உண்டு என்று தெரியும். இந்த தவிப்பை நான் கடைசி வரை கொண்டு சென்று நான் பூரணம் அடைவேன் சொல்லி ஒப்பு கொடுத்து பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்திவிடு. நான் எழும்புவோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவார். உன் துக்கம், உன் தவிப்பு, உன் வாதை அதிகமாய் எத்தனை பருகினாலும், வாதை எவ்வளவாய் உன்னை தொந்தரவு பண்ணினாலும், வாதை உன்னை கொலை செய்வதற்கு ஏதுவாய் உன்னை நெருக்கினாலும், தவிப்பு உனக்கு கொலை செய்வதற்கு ஏதுவாய் எப்படி நெருப்பினாலும், கிறிஸ்துவாகிய ஆண்டவர் வெற்றி பெற்றதை அறிந்த உங்களுக்கு லேசான காரியம். கிறிஸ்துவாகிய ஆண்டவர் வெற்றி பெற்றதை நினைத்து உனக்கு லேசான காரியம். அதுக்கு தான் சபை கூடுகிறது. இந்த வாழ்க்கைக்கு அல்ல, இனி வரப்போற லைஃப், வரப்போற வாழ்க்கைக்கு. இந்த வாழ்க்கை எப்படி நம்ம கடத்தி கொண்டு போய்விடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா வரப்போற ராஜ்யத்து போவதற்குத்தான் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. உன் தவிப்பை ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சிடு. உன் கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சிடு. சொல்லு, ஆண்டவரே, என் தவிப்பு இன்றைக்கு தீருகிறது அல்ல, என் தவிப்பு மரணபரியந்தம் இருக்கும் எனக்கு தெரியும். நான் ஜெயம் எடுப்பதற்கு இந்த தவிப்பு எனக்கு போதுமானது. நான் வெற்றி அடைவதற்கு இந்த தவிப்பு போதுமானது. யோபுடைய வாழ்க்கை மீண்டும் வெற்றி பெற்றதை போல அந்த தவிப்பில் முகாந்திரம் அவன் விடுதலை அடைந்தது போல நான் விடுதலை அடைய போதுமான இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்தில் உம்மோடு இருப்பதுதான் செய்வதுதான் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே,
செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம்பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாரங்கள் இறக்கி வைத்தே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே இரக்கவும் ஒருக்கவும் நீடிய சாந்தவும் கிருபையும் உள்ளவரே, இரக்கவும் ஒருக்கவும் நீடிய சாந்தவும் கிருபையும் உள்ளவரே, உம் அன்பையும் இரக்கத்தையும் உம் அன்பையும் இரக்கத்தையும் மண்ணி முடியாய் சூட்டுகிறே, மண்ணி முடியாய் சூட்டுகிறே, ஏசையா உம்மை என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை என் முன்னே. டிப்ரெஷன் உனக்கு இருக்கலாம், வேலையில டிப்ரெஷன் இருக்கலாம், வாழ்க்கையில டிப்ரெஷன் இருக்கலாம், பண பிரச்சனையில டிப்ரெஷன் இருக்கலாம், சாத்தான டிப்ரெஷன் இருக்கலாம். எப்படிப்பட்ட டிப்ரெஷன் இருந்தாலும் நீ கிறிஸ்துவுக்குள்ளே அந்த டிப்ரெஷன்ல வாழ்வாயானால் உனக்காய் பரலோகத்தை மணிமுடியாய் சுட்டி 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 உனக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னை கைவிடாம காத்துக்கொள்ள, உன்னை அவருடைய கரத்திலே பலப்படுத்த, உன்னை இருதயத்திலே வைத்து தாய் தேற்றும் போல தேற்ற, உன்னை இருதயத்திலே உருவாக்கிய தேவன் நீ எவ்வளவாய் பாரம் எவ்வளவாய் வேதனை கிறிஸ்துவுக்காய் சுமக்காது அனுசரித்து உனக்கு ஜீவ கிரீடத்தை கற்றுத் தருவார். உன் துன்பத்தை எடுத்து மாற்ற விரும்பாதே, உனக்கு அந்த பாடுகளை எடுத்து மாற்ற விரும்பாதே, உனக்கு தந்திருக்கின்ற உபத்திரத்தை நீ எடுத்து மாற்ற விரும்பாதே, உன் ஜீவனை நீ எடுத்து மாற்ற விரும்பாதே. ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன இடர்கள் வந்தாலும், எவ்வளவோ டிப்ரெஷன் என் வாழ்க்கையில வந்தாலும், எவ்வளவு யோபை போல துன்பம் வந்தாலும், நான் உன்னோடு அன்பாயிருப்பேன் என்று சொல்லி நீ சேர்ந்திருக்கும் போது ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உனக்கு வைக்கிறார். அது இப்போது ஆயத்தமாகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது உன்மேல் இறங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை உடைந்து பாரத்தோடு வந்த உனக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்த உன்னை சமீபமாய் கர்த்தர் சந்திக்கிறார். தேவாவியானவர் அவருடைய திட்டங்களை உனக்குள்ளே சிறப்படுத்தி, தேவாவியானவர் அவருடைய திட்டங்களை முழுவதும் உனக்குள்ளே வைத்து அந்த டிப்ரெஷன்ல கர்த்தர் நடத்தி கொண்டிருப்பார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே. நீ கடந்து போகும்போது ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு கூடி போன 75 வயசு அதை சுமந்து நீ தீர்த்து கர்த்தருடைய பாதத்தில் வைக்கிறதுனால பரலோக ராஜ்யத்தின் மகிமை கர்த்தர் உனக்கு கொடுக்க போறார். கர்த்தர் அதை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் எங்க சபையோடு இருப்பதாக, உம்முடைய சமூகம் எங்க வார்த்தையோடு இருப்பதாக,
உம்முடைய சமூகம் எங்கள் பிள்ளைகளை தொடுவீராக. உம்முடைய சமூகம் பலவானை முறித்து போடுவீராக. சகல டிப்ரெஷன் இன்றைக்கு ஜெபிக்கிறவரை நீங்கி போகட்டும். கடன் பாரத்துக்கு ஒரு முடிவுண்டாகட்டும். பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுண்டாகட்டும். பிள்ளை செல்வங்களுக்கு ஒரு முடிவுண்டாகட்டும். கடபாரங்களுக்கு ஒரு முடிவுண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் அற்புதத்தை செய்வீராக. எலியா காலத்தில் வானம் திறக்கிறது போல ஒரு பெருமழை சில வீடுகளுக்குள்ளே பொழிவதாக எங்க சபைகளுக்குள்ளே ஒரு பெருமழை பொழிந்து ஒரு பெரிய எழுப்புதலை எங்க சபைக்குள்ள தருவீராக. அக்கினியால் நிரம்பட்டும். நாவுகள் அக்கினி நாவுகளாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். தொழில்கள், வேலைகள், போக்குவரத்துகள் எல்லாத்திலும் கர்த்தாவே தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். பிரதிஷ்டை பண்ண பிள்ளைகள் ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்தும். படிக்கிற பிள்ளையோட டிப்ரெஷன், வேலை பார்க்கிற பிள்ளையோட டிப்ரெஷன், தொழில் பார்க்கிற டிப்ரெஷன், கூலி வேலை செய்ய டிப்ரெஷன், பணம் இல்லாமல் இருக்கிற டிப்ரெஷன், ஆண்டவரை தேட விடாமல் இருக்கின்ற சாத்தானுடைய சகல டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நீ அப்படி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். சபை ஆசீர்வாத இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். எல்லா வாலிபர்களை ரட்சியும். இதன் வழிதான் கடந்து போக முடியும் என்று அறிந்து கொள்ளட்டும். பரலோக ராஜ்யம் இடுக்கமான வாசல். அதன் வழி இப்படிதான் போக முடியும் என்று சபை அறிந்து கொண்டு நாளுக்கு நாள் சபை இயேசுவோடு தைரிய யாத்திரையிலே வெளிப்பட நான் ஜெபிக்கிறேன். இவளை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை ஆளுகை செய்யும். எங்கள் ஊழியர்கள் எல்லாரையும் தரைமட்டம் தாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடன் ஐக்கியம் என்று உங்கள் பிள்ளைகளும் குடும்பத்தோடும் சபை அனைத்து விசுவாசிகளும் இந்த கிருபை, தேவ கிருபை இருப்பதாக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? எனக்காக யாவையும் செய்வரே.